என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில், தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் தன் ஆவியை அடக்காதவர்களை குறித்து சுட்டி காட்டுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். தன் ஆவியை அடக்காத மனுஷன் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? செல்ஃப் கண்ட்ரோல். சில பேர் கட்டுப்பாட்டை இழந்து பேச ஆரம்பிப்பாங்க. கோபம் வந்துருச்சுன்னா போதும், என்ன பேசுகிறேன்னே தெரியாது, என்ன செய்கிறேன்னே தெரியாது. கையில் கிடைக்கிறத எடுத்து தூக்கி எறிவாங்க, அல்லது அடிக்க ஆரம்பிப்பாங்க, அல்லது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க, அல்லது என்ன செய்கிறேன்னே அவங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் சொல்கிறார், தன் ஆவியை அடக்காத மனுஷன். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, மதில் இடிந்த பட்டணம் போல் இருக்கிறான். அப்படி என்று சொன்னால் ஒரு பெரிய பட்டணம் இருக்குது, ஆனால் அதுக்கு மதிலே இல்லைன்னா என்னவா இருக்குன்னு யோசித்து பாருங்கள். பாதுகாப்பு இருக்குமா? எது வேணாலும் வரும், எது வேணாலும் போகும், யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் போவாங்க. கொஞ்சம் கூட அதில் என்ன இருக்காது? பாதுகாப்பு என்பதே இருக்காது. அதுதான் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அடுத்தது, பாலான பட்டணம் போல் இருப்பான். பட்டணம் தான், ஆனால் பாலாக போயிடுச்சு, எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. அப்போ அந்த இடத்துல யாராவது வாசம் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. கொடிதான விலங்குகள் தான் அந்த இடத்துல தங்கியிருக்கும், அல்லது துஷ்டர்கள் தான் அந்த இடத்துல தங்கியிருப்பாங்க. இப்படி தான் ஆவியை அடக்காத மனுஷனுடைய நிலையும் காணப்படும். அவன் தனிமைப்படுத்தப்படுவான். அவர்களோடு கூட யாரும் சஞ்சரிக்க மாட்டாங்க. ஐயோ அவர்கிட்ட பேசினாலும் பிரச்சனை தான், ஐயோ அந்த அம்மாட்ட ஏதாவது சொன்னாலே பிரச்சனை தான், அவ்வளோதான். அவங்க கட்டுப்பாட்டை இழந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். என்ன பேசுவேன்னே தெரியாது, என்ன செய்வாங்கன்னு தெரியாது, எல்லாம் ஒதுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. பாருங்கள், இதை தான் கர்த்தர் சொல்கிறார், மதில் இடிந்த பட்டணம், பாலான பட்டணம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இப்படி நீயும் கட்டுப்பாட்டை இழந்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயா? ஒரு சில பேரை நம்ம பார்க்க முடியும், கையில் பணம் வந்துருச்சுன்னா போதும், பார்க்கறதெல்லாம் வாங்குவாங்க, தண்ணி போல் விரயம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், இவங்களும் யார் தான்? ஆவியை அடக்காதவங்க தான். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு நிலையில் நீ காணப்படுவாய் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து உன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்க ஆரம்பி. அந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப ஆரம்பிப்பார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.